எழுத்தாளர் கல்கி அவர்கள் எழுதிய மயில்விழி மான் சிறுகதை. இந்த சிறுகதை 1940களில் வெளிவந்த சிறுகதை. இது கல்கியின் சிறுகதைகள்ங்கிற தொகுப்புலேருந்து நான் படித்தேன். கல்கி அவர்கள் ஒரு சீரியஸ் ரைட்டர். பொன்னியின் செல்வனால் நிறைய புகழ் பெற்றவர். அவரோட சிறுகதைகளில் ஒன்று இது. பட் அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இந்த சிறுகதையில் இருக்காது. லாஜிக்கே இல்லாமல் அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி மாதிரி எழுதப்பட்ட கதை இது. இந்த கதையில் என்னென்னா, கல்கி அவரே விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு அவர் ஒரு வேலையாக காரில் போயிட்டுருக்காரு. கார் டிரைவர் சீக்கிரமாக போகணுன்னு வண்டியை ரொம்ப வேகமாகவே ஓட்டிகிட்ருக்காரு. போயிட்டுருக்கும்போது வழியில் ஒருத்தர் லிஃப்ட்டு ரொம்ப அவசரமாக கையாட்டி வண்டி லிஃப்ட்டு கேட்குறாரு. டிரைவர் அவரே கோவத்தில் இருக்கார். வண்டியை ஆள் மேலே விடட்டுமா ரோட்டில் விடட்டுமான்னு கேட்குறாரு. கல்கி நிறுத்துங்க, ஏதாவது அர்ஜென்ட்டாக இருக்க போகுது, ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஏதாவது இருக்க போகுது, உதவி பண்ணோம், நிறுத்துங்கன்னு சொன்னோன்னே நிறுத்தினோடனே அவர் எதுவும் கேட்காம டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஏறிடுவார். உங்களை பார்க்க தாங்க நான் வந்தேன், அப்படியே தாம்பரம் வரைக்கும் போகிறேன், என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிட்டார். இதுக்கு மேலே அவரை இறங்க சொல்ல முடியாது, ஆனால் பிடிச்சி தான் தள்ளலாம், அது நாகரிகமாக இருக்காதுன்னு சொல்லிவிட்டு கல்கி அவர் சரி வாங்கன்னு உட்கார வச்சுக்கிறாரு. உங்கள் என்ன இவ்வளோ அவசரம்னா, உங்கள் தலைமையில் ஒரு பழந்தமிழ் நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்றது தான் முயற்சி பண்ணேன். அதுக்கே இவ்வளோ அவசரமாக வரீங்க, இதை பற்றி நம்ம விவாதிச்சுட்டு பண்ணிடலாம்லன்னொன்னே, இல்லைங்க இலக்கிய வட்டத்தில் இருக்க ஆளுமைகள்லாம் ஒவ்வொருத்தராக இறந்துகிட்டே வராங்க, அதனால் நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது, அதனால் உங்களை வச்சு சீக்கிரமாக நீங்கள் இருக்கும்போதே பழந்தமிழர் நாகரிகத்தை ஒரு கூட்டத்தை நடத்திடணும்னு எனக்கு ஆசை அப்படிங்கிறாரு. இப்போ இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை பற்றி பின்னாடி யோசிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் ஏறினவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இன்னொரு ஆசை இருக்குது, என்னோடய கதையை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நான் சொல்கிறத யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்கள் ஒரு எழுத்தாளருங்கிறதுனால நான் என் கதையை உங்ககிட்ட சொல்கிறேன், அட்லீஸ்ட் நீங்களாவது அதை நம்பி இதை உங்கள் கதையாக பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன கதை அப்படின்னு கேட்டோடனே அந்த வண்டியில் ஏறினவர் அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். சில வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா போன ஒரு ஃப்ளைட் பசிபிக் ஓஷனில் போகும்போது மறைஞ்சிருச்சுன்னு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்படின்றாரு. அவர் யோசிச்சுட்டு இருக்கலாம், அதில் மதிவாணன் எம்ஏங்கிற பேர் ஒன்று மிஸ்ஸிங் லிஸ்ட்டில் வந்தது, அந்த மதிவாணன் எம்ஏ நான் தான் அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் எதுக்கு அமெரிக்கா போனீங்க, அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா போகிற ஃப்ளைட் போனீங்க, எப்படி அமெரிக்கா போனீங்கன்னு கேட்குறாரு. இப்போ இவர் இந்த மாதிரி இந்தியாவில் புது ஒரு சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட்ஸு, இந்தியாவோட எக்கனாமியை டெவலப் பண்ணுங்கிறதுக்காக புது கண்டுபிடிப்புகள், புது ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியன் குல்சாரிலால் நந்தா அப்படிங்கிறவர் ஒரு இன்ட்ரிம் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு ஜஸ்ட் கிரிட்டிக் மாதிரி, அவர் எதுவும் பண்ணல, பட் அவர் பேரை சொல்லி அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி புது ஐடியாஸை கற்றுட்டு வாங்கன்னு சொல்லி அமெரிக்கா காமிச்சதாக சொல்கிறாரு. அமெரிக்காவில் என்ன வேலைன்னா, டென்னசியில் இருக்க ஒரு வாத்து பண்ணை, அங்கே இருக்க வாத்து பண்ணையில் இருக்க வாத்தெல்லாம் ஒரு நாளைக்கு 8 லிட்டர் பால் கறக்கும். அந்த டெக்னாலஜியை போய் கற்றுட்டு நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி வாத்து பண்ணை வச்சு மாடுகளுக்கு பதிலாக வாத்தை வச்சு வாத்துலேருந்து பால் கலந்து பெரிய ஒரு புரட்சி பண்ணணும்னு நினச்சி எங்களெல்லாம் அனுப்பிச்சாங்க. இதுக்கு ராக்ஃபெல்லர்னு ஒருத்தர், நம்ம இலுமினாட்டி சொல்லுவாங்க, ராக்ஃபெல்லர் ஒரு 25,000 இந்தியன் கவர்மெண்ட் ஒரு 25,000 பெர் ஹெட்டு கொடுத்து ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி எங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. நாங்கள் அதுக்கு போனோம் அப்படின்னு. சரி, போனது என்னாச்சுன்னா, நாங்கள் போன டைமில் சீசன் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ண வாத்துங்களெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சில வாத்துங்களெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டாங்க. 2-3 வருஷம் கழிச்சு அந்த வாத்துங்களை திரும்ப உயிர்ப்பிச்சு திரும்ப அவங்க பால் கறக்கிற வேலையை ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஆச்சரியப்பட்டு, சரி அந்த ப்ராஜெக்ட் தான் கை கூடல, வாங்கின அந்த 50,000 காசுக்கு நம்ம எதையா செய்யணும்னு சொல்லிட்டு எங்கள் கூட வந்த டீமில் ஒரு டீம் மெக்சிகோவில் முட்டை போடுற குதிரை இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. இன்னொரு டீம் பிரேசிலில் கொல்லுக்கு பதிலாக, அதாவது ரெகுலர் சாப்பாடுக்கு பதிலாக காஃபி கொட்டையவே சாப்பிட்டு பாலுக்கு பதிலாக காஃபியாக கறக்கிற மாடு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை பார்க்குறதுக்காக ஒரு டீம் போயிட்டாங்க. நான் ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ப்ராஜெக்ட் கிடைக்குமான்னு பார்க்குறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட் ஏறிட்டேன். அப்போது நான் அமெரிக்காவிலேருந்து ஆஸ்திரேலியா போகும்போது
இன் பிட்வீன் பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷன் பற்றி உங்களுக்கே தெரியும், ஒரு பெரிய வைடான ஓஷன் அது. அதில் வந்து அந்த மேலே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஃப்ளைட் வந்து ஆட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணார், நம்ம வந்து ஒரு டர்புலன்ஸில் ஒரு சூறாவளியோட நடுவில் வந்து மாட்டிட்டோம், இதுலேருந்து வெளில வர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், எதாக இருந்தாலும் எல்லோரும் பேராஷூட்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ண உடனே மதிவாணன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பசிபிக் ஓஷன் இடையில நிறைய சின்ன சின்ன தீவுகள் இருக்குதுன்னு படிச்சிருக்கோம், எப்படியாவது விழுந்து ஏதாவது ஒரு தீவில் மாட்டி நம்ம தப்பிச்சிடலாம் பழச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்குது. விதி எவ்வளோதான், பேராஷூட்டை மாட்டிடுறாரு. ஃப்ளைட்டு ப்ராப்ளம் ஆனோடனே கீழே குதிச்சிடுறாரு. குதித்த உடனே அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரில, பாதி வழியிலே அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல, தண்ணியில் விழுந்துடுறாரு. தண்ணியில் விழுந்து ஒரு இடுப்பளவு தண்ணி இருக்கிற இடத்துல வந்து தண்ணி வந்து கடல் வந்து அவரை தள்ளி விட்டுருது. அங்கே எந்திரிச்சு பார்க்குறாரு, அவர் ஒரு தீவில் இருக்கிறது அவருக்கு புரிஞ்சுக்கிறாரு. எப்படி அங்கே வந்தோன்னு தெரியல, தானாக மயங்கிடுறாரு, தண்ணி அடிச்சுட்டு வந்து அங்கே விட்டுருது. இடுப்பளவு தண்ணியில் நின்று பார்க்குறாரு, ஒரு தொலைவில் இன்னொரு தீவு இருக்குது. இந்த 2 தீவுக்கு இடையில இவங்க வந்த விமானம் வந்து கீழே நொறுங்கி விமானத்தில் இருந்தவங்கெல்லாம் ஒருத்தராக வெளியில் வந்துட்டு இருக்கிறது தெரியுது. இப்போ பார்த்தா தூரத்தில் ஒரு மகர மீன் கூட்டம், மகர மீன்னா ஷார்க் ஃபேமிலி ஒன்று வந்து வந்துட்டுருக்கு. அது இந்த ஃப்ளைட்லேருந்து விழுந்தவங்க எல்லாரையும் வந்து மீன் வந்து கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருது. பார்த்துட்டு சில மீன் இவர் பக்கமும் வருது, ஓடி போய் அந்த ஒரு பாறையில் போய் நின்றுக்கிறாரு. கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்த்தா அந்த விமானத்துலேருந்து விழுந்தவங்க தப்பிச்சு பக்கத்தில் இருக்க தீவுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க தீவுகளை பார்த்திங்கன்னா ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இந்த தீவில் வந்து ஏறுறவங்கள வந்து அடித்து கொண்டுடுறாங்க. இவர் பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பின்னாடி பார்க்குறாரு. இவர் இருந்த தீவுக்கு இவர் திரும்பி பார்க்கும்போது பெரிய செவர் ஒன்று கட்டியிருக்கு. செவர் கட்டியிருக்குன்னா இங்கே யாரோ ஒரு நாகரிகம் உள்ள ஆளுங்க தான் வந்து இங்கே இருக்காங்க, அதனால தான் வந்து செவர் கட்டியிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் எந்த நடமாட்டமும் தெரியல. செவர் உச்சியில் பார்க்குறாரு, யாரோ நிற்கிற மாதிரி தெரியுது, அது உண்மையாக பொய்யானே தெரியல. இப்போ இருக்காங்களா இல்லை என்றைக்கோ வாழ்ந்த ஆளுங்க கட்டிட்டு போனதா எதுவுமே அவருக்கு புரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நிற்கிற இடத்துல தண்ணியோட அளவு வந்து கூட்டிகிட்டே இருக்குது. ஸோ கூட கூட என்ன பயம்னா, அந்த சுறா மீன் கூட்டம் வந்து இவரை நோக்கி வந்து இவரை கடிச்சிருமோன்னு பயம் வருது. வேறு வழி இல்லாமல் அந்த பாறை மேலே ஏறி அந்த செவருக்கிட்ட போய் கிட்ட போயிடுறாரு. கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த செவரில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகுது. யாரோ ஒருத்தர் ஒரு டோர் மாதிரி ஓப்பன் பண்ணி உடனே மூடிடுற மாதிரி தெரியுது. இவருக்கு வந்து இது கற்பனையா உண்மையா என்ன நடக்குதுன்னே புரியல. பட் இங்கே இந்த இடத்துல நின்னோம்னா நம்ம சீக்கிரம் செத்துருவோம், எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போகிறாரு. அந்த செவுத்தை கை வச்சு தள்ளிகிட்டே போகிறாரு. அவர் நினச்ச மாதிரியே அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன கதவு மாதிரி இருக்குது. அது தள்ளின உடனே உள்ளே போயிடுது. உள்ளே போய் பார்த்தா உள்ளே ஒரு தாப்பால் இருக்குது. இந்த திறந்து பார்த்தவங்க வந்து இந்த தாப்பாலை போடாமல் விட்டுட்டாங்க. அதனால் கதவு வந்து விலகி உள்பக்கமாக போயிடுச்சு. இவர் உள்ளே போயிட்டு அந்த கதவை தாள் போட்டுட்டு உள்ளே பார்க்குறாரு. உள்ளே ஒரு ஊரே இருக்குது, பெரிய ஊர், நிறைய ஆளுங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியுது. அவர் இருந்த இடத்துக்கு கிட்ட ஒரு நம்ம சென்னையில் திருநீர்மலை மாதிரி ஒரு மலை இருக்குது. அது மேலே ஒரு முருகன் கோயில் இருக்கிறத கவனிக்கிறார். வேல்லாம் வச்சுருக்காங்க. இவர் என்னென்ன ஒரு ஆர்வத்தில் கிட்ட போகலான்னு பார்க்குறாரு. அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மலைக்கிட்ட அந்த இவர் ஒரு கதவு திறந்து பார்த்தது வந்து ஒரு பெண். அந்த பெண் வந்து அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவளை பார்த்தோன்னே இவங்க தான் நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவர் கிட்டே போகிறாரு. கிட்டே போகும்போது அந்த பெண் வந்து அங்கே பாட்டு பாடிட்டுருக்காங்க. பாட்டை கேட்டுட்டு இவர் நேராக ரொம்ப கிட்டே போயிடுறாரு. அவங்க பாடி முடித்தோடனே இவர் கை தட்டி ரசிக்கிற மாதிரி பண்ணுறாரு. உடனே அந்த பொண்ணு, யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டவுடனே, பக்கத்து தீவுலேருந்து வரீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு பயத்தில் கேட்குறாங்க. இவர் விளாட்டா, ஆமாம் ஆமாம், பசியோடு இருக்க போகிறீங்கன்னா, பசியாக இருக்கேன், விட்டால் அவங்களே சாப்பிட்ருவோம் போல இருக்குன்னு கிண்டலுக்கு சொல்கிறாரு. அந்த பொண்ணு உடனே பயந்து கத்திடுறா. உடனே தூரத்துலேருந்து சுற்றி அவரை வில்லாளுங்க வந்து வளைச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கும்போது இந்த பொண்ணு ஒரு சந்தேகப்பட்டு சுற்றி இருக்கவங்களெல்லாம் விலக்கி விட்டுட்டு, நீங்கள் யார் தெளிவாக சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி நான் கடலில் விழுந்துட்டேன், பசியாக இருக்கேன், விளாட்டாக சொன்னேன், உங்களை சாப்பிட்ருவேன்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள் கூட பயந்துட்டோம், பக்கத்து தீவில் இருக்க நரமாமிசம் சாப்பிட்ற காட்டு மிராண்டிக்கு தான் வந்துட்டாங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன்
அப்படின்னு சொன்னோடனே, இதை கேட்டவுடனே அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்த ஒரு தளபதி மாதிரி இருக்கான், அவன் பேர் வந்து நலங்கிள்ளி, அவங்ககிட்ட சொல்லி அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லி உடனே அவரை கூட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா பேர் வந்து என்னென்னா இளஞ்சென்னி நெடுஞ்செழியன் சேரலாதன். இந்த பேரை கேட்டவுடனே இவருக்கு வந்து என்ன இது, இந்த பேர் வித்தியாசமாக இருக்கே, இது ஏதோ தமிழ் மன்னர்கள் பேராக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு வந்து என் பேர் வந்து மயில்விழி மான் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில்விழி மானா அப்படின்னு, யார் நீங்கள்லாம், எங்கே இருந்து இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே, இந்த விவரம்லாம் எங்கள் அப்பா வருவார், நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவர் வராரு. அவர் தான் வந்து இந்த தீவுக்கு மன்னர். அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னோடனே, நான் வந்து ஒரு இந்தியாவிலேருந்து வரேன், தென் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னோடனே, அந்த பகுதியில் வந்து தமிழ்நாடுன்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஆமாம், நானே தமிழ்நாட்டிலேருந்து தான் வரேன் அப்படின்னு இவர் சொன்னோடனே, தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா, தமிழ்நாட்டிலேருந்து இப்போ ராட்சசர்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. ராட்சசர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டோடனே, இவர் வந்து சொல்கிறாரு, சுமார் 4000 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்கள் முன்னோர்கள். அப்போது மேலை நாட்டில் வந்து கடும் பஞ்சம் வந்து அங்கேருந்து ஒரு அரக்கர் கூட்டம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க இலங்கை தீவில் வந்து குடியேறிட்டாங்க. அவங்க வந்து நரமாமிசம் சாப்பிட்றவங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பூந்துட்டு கிடைக்கிற ஆளுங்களெல்லாம் பிடிச்சி சாகடித்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பாதி ஜனத்தொகைக்கு மேலே குறைய ஆரம்பிச்சிருது. நம்ம போர் செஞ்சு அவங்கள எதிரில் போருக்கு வந்தாங்கன்னா நம்ம போர் செஞ்சு அவங்கள ஜெயிக்க முடியும். ஆனால் இவங்க வந்து திடீர்னு ராத்திரி நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஊருக்குள்ளே புகுந்து ஒரு ஒரு ஊராக அடித்து காலி பண்ணி அங்கே இருக்க மக்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் வந்து அவங்களோட ராஜா வந்து ராவணன் ஒருத்தர் தான், அவனோட தம்பி கரண், அவன் வந்து ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுட்டு எங்கள் முன்னோர்களை வந்து தாக்க வந்தபோது அவங்க வந்து முன்னேற்பாடாக ஒரு கப்பல் செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த கப்பலில் ஏறி தப்பிக்க பார்த்தாங்க. அவன் வந்து அவங்க கப்பலில் எடுத்துகிட்டு எங்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முன்னோர்களை. அப்படியே அவங்க துரத்தி வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த தீவு வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த தீவில் வந்து கிட்ட வரும்போது ஒரு சூறாவளியில் மாட்டி படகு வந்து உடஞ்சிருச்சு. அதனால் அவங்க அந்த தீவுலேயும் நாங்கள் வந்து இந்த தீவுலேயும் மாட்டிக்கிட்டோம். இடையில வந்து இந்த 2 தீவுக்கும் இடையில இருக்க தண்ணியில் சுறா மீன் இருக்கிறதுனால அவங்களால இந்த தீவுக்கு வர முடியல. இருந்தாலும் அப்பப்போ எதாவது நீந்தி இங்கே வந்துடுவாங்க. சில காலத்தில் சுறா மீன் இருக்காது. அப்போ நீந்தி வந்து இங்கே இருக்கிறவங்கள மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு பயந்து தான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சோரை வந்து நாங்கள் கட்டியிருக்கோம். ஏன் நீங்கள் மறுபடியும் திரும்ப தமிழகத்துக்கு வரலன்னா, இந்த தீவில் வந்து மரமே கிடையாது, சின்ன செடிங்க தான் இருக்குது. மரம் இல்லாததுனால எங்களால் வந்து ஒரு கப்பலை வந்து உருவாக்க முடியல. அதனால் சுமார் 4000 வருஷமாக எங்கள் தலைமுறையும் அவங்களும் நாங்கள் இங்கே இருந்துகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டோன்னே, இப்போ அந்த ராட்சசர்லாம் இருக்காங்களான்னு கேட்குறாரு. இவர் ஒருவே வியப்பாக பார்த்துட்டு, ராட்சசர்லாம் இல்லைங்க, நீங்கள் போன கொஞ்ச நாள்லேயே ராமர்னு ஒருத்தர் வந்து அந்த ராட்சசர்லாம் அழிச்சிட்டாரு, இப்போல்லாம் யாரும் கிடையாது, நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னோடனே, உடனே அவங்க இவரை வந்து விருந்தாளியாக கவனிக்கிறாங்க. அவர் வந்து அந்த மன்னர் வந்து அவங்க காலத்தில் முதற் சங்கத்தில் நடந்த பாட்டெல்லாம் பாடுறாரு. இவர் வந்து அதுக்கப்புறம் நிறைய புலவர்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர், கம்பனை பற்றி பாட்டெல்லாம் எடுத்து இவரும் பாடி காட்டுறாரு. ரொம்ப அங்கேயே தங்கிட்டு அங்கேயே இருக்கார் இவர். கொஞ்ச நாள் போனோடனே என்னென்னா, அவரோட அவங்க தீவில் ஒரு வழக்கம் என்னென்னா, குழந்தை பிறக்கும் போதே இந்த குழந்தைக்கு இவர் தான் கணவன் இல்லை மனைவின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி அந்த மன்னரோட பொண்ணு மயில்விழி மானுக்கு வந்து ஒரு கணவர் வந்து பிறக்கும்போதே முடிவு பண்ணியிருந்தாங்க. பட் அந்த பையன் வாலிப பருவம் வரும்போது அந்த அரக்கர் கூட்டத்துலேருந்து வந்து அந்த பையனை வந்து கொன்னுடுறாங்க. அதனால் அந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் என்ன பண்ணுறதுன்னு முடிவு எடுக்காமல் இருக்கும்போது இவர் வந்தார். அதனால் இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. இவரும் சம்மதிச்சிட்றாரு. கொஞ்ச நாள் அந்த தீவிலே வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் இவருக்கு என்னென்னா, உள்ளூரை நம்ம இங்கே எத்தனை நாளைக்கு இருக்கிறது, நான் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு நான் அங்கேருந்து உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் கொண்டு வந்து நான் உங்களை தமிழ்நாட்டுக்கே திருப்பி அழைச்சிட்டு போகிறேன், அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறாரு. அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. பட் எப்படி இங்கேருந்து போவீங்கன்னு கேட்டால், ஏதாவது வழி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு அந்த உயரமான செவர் மேலே ஏறி நின்றுட்டு அங்கே போகிற வர ஃப்ளைட்டுக்கெல்லாம் வந்து கையாட்டி கையாட்டிட்டு கூப்பிட்டுட்ருக்காரு. அது மாதிரி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளைட்டு இவர் பார்த்துருது.
அந்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா, இவரு இருக்க கொஞ்சம் தூர ஏரியால வந்து ஒரு பெரிய கப்பல் நின்னுட்டுருக்கு. அங்க போய் லேண்ட் ஆகுது. அங்கேருந்து ஒரு போட்ல வராங்க. இவரு தண்ணீல கொஞ்சம் குதிச்சு அந்த போட்ல போய் ஏறிக்கிறாரு. அவரு அவங்கள பெரிய ஷிப்புக்கு வந்து கூட்டு போயிடுறாங்க. அங்க போன உடனே இவரு சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. "நீ எப்படி இங்க வந்த?" அப்படின்னு சொன்ன உடனே, "நான் இந்த மாரி ஒரு விமான விபத்துல வந்து இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். அதுல இந்த தீவுல வந்து இந்த மாரி ஆள்லாம் இருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எதையுமே வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கப்பல் ரொம்ப தூரமா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இவர் சொல்ற எதையும் அவங்க காதுல வாங்குற மாரி தெரியல. அவர் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பெரிய அணுகுண்டு ஒண்ணு வீசுறாங்க. ஹைட்ரஜன் பாம் டெஸ்ட் பண்றாங்க ஆக்சுவலா அங்க. அவங்க அந்த டெஸ்டிங்கில பார்த்தீங்கன்னா, அந்த சுற்று வட்டாரத்தில இருக்க ஆள் நடமாட்டமே இல்லாத இடம்ங்கிறதுனால, அவங்க இங்க வந்து இந்த பாம் வந்து டெஸ்ட் பண்றாங்க. அந்த பாம் வெடிச்சு முடிச்ச அப்புறம் இவரு போய் பார்க்குறாரு. இந்த தமிழர்கள் வாழ்ந்த தீவும் காணோம், அரக்கர்கள் வாழ்ந்த தீவையும் காணோம், எதையுமே காணோம். எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. இவர வந்து அந்த ஷிப்ல இருக்கவங்க கொண்டு போய் சேஃபா விட்டுர்றாங்க. அவரு அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்துடுறாரு. இந்தியாவுக்கு வந்து நான் இத பத்தி எல்லார்கிட்டயும் சொன்னேன். அரசாங்கத்துக்கிட்ட சொன்னேன். யார்கிட்ட சொன்னாலும் இத நம்ப மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட்டு நீங்க ஒரு எழுத்தாளர். நீங்களாவது வந்து நான் சொல்ற கதைய நம்பி, நீங்களாவது அட்லீஸ்ட் இது கற்பனை கதையினாவது எழுதி பதிவிட்டீங்கன்னா, என்னோட கதை வந்து வெளி உலகத்துக்கு தெரியும். அப்படின்ற மதிவாணன் சொல்றாரு. சொல்லிட்டு கல்கி சார வந்து பேசவே விடல. அவ்வளோதாங்க தாமரை வந்துருச்சு. நான் கிளம்புறேன்னு டோர ஓப்பன் பண்ணிட்டு அவர் பாட்டு இறங்கி போயிட்டே இருக்காரு. இப்படி எழுதின கதை தான் இது. இந்த இயக்குனர் செல்வராகவன் வந்து இயக்கத்தில வந்த 1000ல் ஒருவன் படத்துக்கு இன்ஸ்பிரேஷனா இந்த கதையா தான் இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டா இருக்கு இந்த கதைய படிச்சதுக்கு அப்புறமா. தேங்க் யூ.